பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 65 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 51. நீ சமாதானமாய் வருகிறாயா? யார் யாரிடம் கேட்டது? விடை பத்சேபாள் அதோனியாவிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 52. சமாதானமாய்த்தான் வருகிறேன், யார் யாரிடம் கூறியது? விடை அதோனியா பத்சேபாளிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 53. உம்மோடே நான் பேச வேண்டிய டேஸ் இருக்கிறது என்று அதோனியா பத்சேபாளிடம் கூறினான். விடை ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 54. யார் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் நோக்கமாயிருந்தார்கள்? விடை அதோனியா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 55. ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது, யார் யாரிடம் கூறியது? விடை அதோனியா பத்சேபாளிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 56. அதோனியாவை விட்டு தாண்டி அவன் சகோதரருக்கு கிடைத்தது எது? விடை ராஜ்யபாரம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 57. ராஜ்யபாரம் அதோனியாவை விட்டு தாண்டி யாருக்கு கிடைத்தது? விடை சாலமோனுக்கு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. கேள்வி எண் 58. ராஜ்யபாரம் சாலமோனுக்கு யாரால் கிடைத்தது? விடை கர்த்தரால். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 59. நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், யார் யாரிடம் கேட்டது? விடை அதோனியா பத்சேபாளிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 60. அதோனியா பத்சேபாளிடம் கேட்ட மன்றாட்டு என்ன? விடை அபிஷாகை தனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க சாலமோனிடம் பேசும்படி மன்றாடினான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 61. நான் உம்மிடத்தில் ஒரு டேஸ் கேட்கிறேன், அதை எனக்கு டேஸ் வேண்டாம் என்று அதோனியா பத்சேபாளிடம் கேட்டான். விடை மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 62. சாலமோன் யாருடைய சொல்லை மறுப்பதில்லை? விடை தன் தாயாகிய பத்சேபாளின் சொல்லை. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 63. அபிஷாக் என்ற ஸ்திரீயின் ஊர் எது? விடை சூனேம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
கேள்வி எண் 64 அதோனியாவுக்காக சாலமோனிடத்தில் பேசும்படி போனது யார்? விடை பத்சேபாள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 65 சாலமோன் யாருக்கு எதிர்கொண்டு வந்து வணங்கினான்? விடை பத்சேபாளுக்கு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 66 சாலமோன் தன் தாயாகிய பத்சேபாளுக்கு தன் டேஸ் புறத்தில் ஒரு ஆசனத்தை வைத்தான். விடை வலதுபுறத்தில். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 67 நான் உமக்கு மறுப்பதில்லை யார் யாரிடம் சொன்னது? விடை சாலமோன் பத்சேபாளிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 68 நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன் யார் யாரிடம் கூறியது? விடை சாலமோன் பத்சேபாளிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 69 சாலமோனின் மூத்த சகோதரன் யார்? விடை அதோனியா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 70 செருயாவின் குமாரன் யார்? விடை யோவாப். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 71 நீர் அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பாயானால் டேஸையும் அவனுக்கு கேளும் என்று சாலமோன் தன் தாயிடம் கூறினான். விடை ராஜ்யபாரத்தையும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 72 அபியத்தார் என்பவன் டேஸ்? விடை ஆசாரியன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 73 தாம் சொன்னபடி கர்த்தர் யாருக்கு வீட்டை கட்டுவித்தார்? விடை சாலமோனுக்கு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 74 யோய்தாவின் குமாரன் யார்? விடை பெனாயா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 75 அதோனியாவின் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டவன் யார்? விடை பெனாயா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 76 அதோனியாவை கொன்று போடும்படி பெனாயாவுக்கு கட்டளையிட்டது யார்? விடை சாலமோன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 77 ஆசாரியனாகிய அபியத்தாரின் நிலங்கள் எங்கே இருந்தது?
விடை ஆனதோத் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 78. நீ மரணத்துக்கு பாத்திரவானாயிருந்தும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் யார் யாரிடம் கூறியது? விடை சாலமோன் அபியத்தாரிடம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 79. ஆசாரியனாகிய அபியத்தார் எதை சுமந்தான்? விடை கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 80. அபியத்தார் யாருக்கு முன்பாக கர்த்தருடைய பெட்டியை சுமந்தான்? விடை தாவீதுக்கு முன்பாக 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 81. தாவீது அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் கூட அனுபவித்தவன் யார்? விடை அபியத்தார் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 82. அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டது யார்? விடை சாலமோன் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 83. கர்த்தர் சீலோவிலே டேஸ் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். விடை ஏலியின் வீட்டாரை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 84. பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டது யார்? விடை யோவாப் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 85. யோவாப் எங்கே ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான்? விடை கர்த்தருடைய கூடாரத்திற்கு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 86. யோவாப் டேஸ் பற்றம் சாயாதவனாயிருந்தும் டேஸ் பற்றம் சாய்ந்திருந்தான்? விடை அப்சலோமின் பற்றம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பற்றம் சாய்ந்திருந்தான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 87. வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் யார் யாரிடம் கூறியது? விடை பெனாயா யோவாபிடம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 88. நான் வரமாட்டேன் இங்கேயே சாவேன் யார் யாரிடம் சொன்னது? விடை யோவாப் பெனாயாவிடம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 89. யார் முகாந்தரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு என்று சாலமோன் பெனாயாவிடம் கூறினான்? விடை யோவாப் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 90. யோவாபை கொன்று போட சாலமோன் யாருக்கு கட்டளையிட்டான்? விடை பெனாயாவுக்கு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். கேள்வி எண் 91. எவர்கள் 2 பேரை சாலமோன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ளவர்கள் என்று கூறுகிறார்? விடை அப்னேர் அமாசா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
கேள்வி எண் 92 நேரின் குமாரன் யார்? விடை அப்னேர். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 93 ஏதேரின் குமாரன் யார்? விடை அமாசா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 94 அப்னேர் டேஸ் படைத்தலைவன்? விடை இஸ்ரவேலின். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 95 யூதாவின் படைத்தலைவன் யார்? விடை அமாசா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 96 தாவீதுக்கு தெரியாமல் யோவாப் எவர்களை கொன்றான்? விடை அப்னேர் அமாசா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 97 அப்னேர் மற்றும் அமாசாவை யோவாப் எப்படி கொன்றான்? விடை பட்டயத்தால். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 98 யோவாபை கொன்று போட்டவன் யார்? விடை பெனாயா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 99 யோவாப் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? விடை வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 100 சாலமோன் யாரை அபியத்தாரின் ஸ்தானத்தில் வைத்தான்? விடை ஆசாரியனாகிய சாதோக்கை. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 101 சாலமோன் யோவாபுக்கு பதிலாக யாரை இராணுவ தலைவனாக வைத்தான்? விடை பெனாயாவை. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 102 எருசலேமிலே ஒரு வீட்டை கட்டி அங்கே குடியிருக்க சாலமோன் யாரிடம் கூறினார்? விடை சீமேயி. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 103 எதை கடக்கும் நாளில் சீமேயி சாகவே சாவான் என்று சாலமோன் கூறினான்? விடை கீதரோன் ஆற்றை. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 104 அது நல்ல வார்த்தை யார் யாரிடம் கூறியது? விடை சீமேயி சாலமோனிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 105 ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் யார் யாரிடம் கூறியது? விடை சீமேயி சாலமோனிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 106 சீமேயி அநேக நாள் எங்கே குடியிருந்தான்? விடை எருசலேமில். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 107 சீமேயி எத்தனை வருஷம் எருசலேமை விட்டு வெளியே வராதிருந்தான்? விடை 3 வருஷம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 108 காத்தின் ராஜா யார்? விடை ஆகீஸ். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 109 ஆகீஸின் தகப்பன் பெயர் என்ன?
விடை மாகா 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 110. சீமேயின் வேலைக்காரரில் எத்தனை பேர் காத்தின் ராஜாவினிடம் ஓடிப்போனார்கள்? விடை 2 பேர். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 111. சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட எங்கே சென்றான்? விடை காத் ஊரில் இருக்கிற ஆகீஸிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி 112. சீமேயி எருசலேமிலிருந்து டேஸ் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. விடை காத் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி 113. கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார், யார் யாரிடம் கூறியது? விடை சாலமோன் சீமேயிடம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி 114. சீமேயின் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டது யார்? விடை பெனாயா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி 115. சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது எது? விடை ராஜ்யபாரம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.